Hello, Bhaskar. Yes, tell me. Yeah. He's all right. 3 months ரொம்ப சிரமப்பட்டாரு. Now he is perfectly all right. இப்போ அவரை மீட் பண்ண தான் போகிறேன். ஓகே பாஸ்கர். ஓகே. I'll call you back. ஓகே. சந்தோஷ். மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷ் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, யூர் ஆல் ரைட். டோன்ட் வரி, பெர்ஃபெக்டாக சரியாயிட்டீங்க. நீங்கள் இப்போ கிளம்பலாம். யூ கேன் கோ நவ். மிஸ்டர் சந்தோஷ், உங்கள் மைண்டில் பழைய விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நீங்கள் பழசெல்லாம் மறக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். யூ வில் பி ஆல் ரைட். ஓகே, ஹாப்பியாக இருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. Mr. Santosh, I will tell you one last time. I want my project immediately. I have already given you plenty of time. விட்ருங்க அப்பா. இவ்வளவு தூரம் சொல்லியும் எனக்கு கிடைக்கலனா உங்க 2 பேத்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மைண்ட் இட். மிஸ்டர் சந்தோஷ், உங்கள் மைண்டில் பழைய விஷயங்கள்லாம் திரும்ப I have already given you plenty of time. அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னு சொன்னால் நீங்கள் பழசெல்லாம் மறக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தில் இவ்வளவு தூரம் சொல்லியும் எனக்கு கிடைக்கலனா உங்க 2 பேத்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மைண்ட் இட். சார் சார் வாங்க தருண். எப்போ வந்தீங்க? சார் இப்போ தான் சார். உட்காருங்க. சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சார் என்ன சார் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க, என்ன சார் ஆச்சு? ஆமாப்பா, கொஞ்சம் பேசணும், அதான் வர சொன்னேன். சார் என்னாச்சு சார், ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, பேர் நிவேதா. அவளுக்கு டைரக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும்.
ஸ்கூல்ல இருந்தே அது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிடிச்சி போய் போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வருவான். இங்கே வச்சிருக்கிற எல்லாமே அவன் வாங்கிட்டு வந்ததுதான். காலேஜ் முடித்த பிறகு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே டைரக்ஷன் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை போய் பார்த்தோம். அவர் கதையை கேட்டு நல்லா இருக்கு, படத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப உதவின்னு ஒருத்தர் கேட்டு வந்தார். என்னை அடிச்சு அந்த பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாரு. பிடிங்கிட்டு போனவன் பணத்தை மட்டும் பிடிக்கிட்டு போயிருந்தா பரவாயில்லை, என் மகளையும் அந்த இன்சிடென்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த ப்ரொடியூசர் ஃபோன் போட்டு பணத்தை கேட்டிருந்தா கூட பரவாயில்லை, என் பொண்ணு எடுக்க வேண்டிய படத்தை கேட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் அவங்கள வர சொன்னேன். சார் இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது சார். பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும்தான் சார் தெரியும். சார் இந்த படத்தை வேணால் ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள் சார். அப்புறம் மச்சான் இன்னைக்கு நாள் ஓகே சொல்ல போகுது. என்ஜாய் என்ஜாய். மேடம் என்ன மேடம் நீங்கள் போன மாதமே டியூ கட்டுனீங்க, அடுத்த மாதமே வந்துருச்சு மேடம். மேடம் டைம் இல்லை மேடம். ஆமாம் நீங்களே அப்படியே சொல்லு. டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது.
ரவி எங்கடா இருக்க? ஹலோ ரவி. டேய் எங்கடா இருக்க? டேய் ரவி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் மெசேஜ் வந்தது. நான் தான் அவங்க எல்லாருக்கும் கால் போட்டேன். ஹெவி வாட்சோட சிக்னல் லொக்கேஷன் எல்ஜி காலனி கிட்ட காட்டுது. இமீடியட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். உடனே அந்த இடத்துக்கு போங்க. கமான் குயிக். அய்யலூர்லேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நியர்பையில் யாருனா இருந்தீங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு ரீச் ஆக பாருங்கள். டேய் அவளை காணா, எந்திரிடா. வாடா. போடா வேமா. சீக்கிரம் தேடுங்கடா. எங்கடா போனா அவ? ஏய் அங்க ஓடுறா போறா. போடா போடா. டேய் அங்க போறா போறா. புறா அவள. ஃப்ரெண்ட்ஸ் நிவியோட லொக்கேஷன் இப்போ அந்த இடத்துல காட்டல. டேய் ஆமாண்டா, டைரக்ஷன் மாறிட்டே இருக்குடா. Turn right towards your destination. டேய் எனக்கு என்னமோ ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வர மாதிரி இருக்குது. அவளுக்கு காலும் பண்ணி பார்த்தா நாட் டச்சபிள்னு வருது. டேய் லொக்கேஷன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகுதுடா. எனக்கு தெரிஞ்சு பைக்கு இல்லை காராக இருக்கும். லொக்கேஷன் ட்ரேசிங்கில் காரில் போகிற மாதிரி காட்டுது. திண்டுக்கல் ஹைவே. டேய் ரவி, திண்டுக்கல் ஹைவேனா நியர்ல இருக்க சிசிடிவில ஹேக் பண்றா. ஏதாவது லீட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மூவிங்கில் இருங்க. எல்ஜி காலனி சரௌண்டிங்கில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவும் ஹேக் பண்ண போகிறேன். டேய் லொகேஷன் போக ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுது. ரீச் பண்ண முடியல. டேய் என்னடா சொல்ற? அவ்வளோ ஸ்பீடா போக சான்ஸே இல்லடா. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஒரு ஆம்னி சில கார் மட்டும்தான் கிராஸ் ஆகிருக்கு. மேபி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம். டேய் ரவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீவே அண்ணா கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா? கிட்னாப்பா? ரவி ரவி ரவி, அந்த ஆம்புலன்ஸ் லொகேஷன் சென்ட் பண்றா. சீக்கிரம் சென்ட் பண்றா. டேய் மச்சான் எங்க இருக்க? டேய் நான் ஃபோர்ஸ் ரிகவர் பண்ணதா, நீ எங்க இருக்க? ஓகேடா. முன்னாடி சவுண்டு அடிக்கடா. அவளை போடுறா. அவளை அமைதியா இருக்கு முத. லொக்கேஷன் ஹைவேல காட்டலடா. எல்ஜி காலனி சரௌண்டிங்கில் தான் காட்டுது.
ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்சது கரெக்டாக இருந்தால் இன்னும் 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். டேய் ரவி, கொஞ்சம் சீக்கிரம்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் கண்டுபிடிச்சே இல்லையாடா? ஏய் வாய் முறல வாய் முறா கட்டத விடு அம்மால. வாயிலடா விடுங்கடா. டேய் போதும்டா, சித்திர போறாடா. விடுங்கடா. இருடா டேய், சனி மயக்கம் போட்டுச்சுடா. டேய் என்னடா மயக்கம் போட்டா? எந்திரிக்க மாட்டாடா. யாரு இவ? சங்கீத், யோகேஷ் 2 பேரும் எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஓம்னி நம்பர் அனுப்புகிறேன், உடனே ஃபாலோ பண்ணுங்கள். TN55U9286. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏய் மச்சான், எங்க இருக்க? டேய் கொஞ்சம் வேகமா போடா. யோகேஷ், உனக்கு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் காட்டுது. டேய் வேகமா போடா கோதா. டேய் பின்னாடி வரை இவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான்டா. வெளியே தெரிஞ்சா செத்துருவோம்டா. டேய் பாறா, துரத்திட்டு வராங்கடா. இதுதான் நான் சொன்னேன் ஒண்ணும் தேவையில்லைன்னு. இப்ப பாறா எல்லாம் ஒன்னாலதான். உமா எனக்கு என்னடா தெரியும்? பாறா எப்படி கிடக்கா பாறா. அடிக்குதுன்னு போட்டுறோம். எங்கடா டே, அப்பவே சொன்னேன்ல. ஏன்டா டே? ஏய் செத்துற போறடா. என்னடா ஆகுறது? தேவலாத வேலை. ஃபாலோ இரு அவளை எங்கடா தூக்கி போறே இவள மத. ஏய் செத்துற போறடா. இருடா. போதுடா நிப்பாட்றா மொத. டேய் வேகமா போடா நீ. எப்படிடா கரெக்ட்டா வரானுங்க? தெரியலடா. போன் எங்கடா? ஏய் தள்ளுடி. இருடா சாப்பிடுறா மொத. ஏய் வண்டியை ஓட்டுறா நீ. டேய் போடா நீ மத. டேய் வேகமா போடா. வாட்ச்கள்டா. போ போயிட்டே இரு. வேகமா கல்றா. யோ டக்குனு எடுத்து போடியா. டேய் ரவி, லொகேஷன் ஆஃப் ஆயிடுச்சுடா. டேய் லொகேஷன் கட் ஆயிடுச்சுடா. எது லொகேஷன் கட் ஆயிடுச்சா? டேய் லொகேஷன் கட் ஆயிடுச்சுடா. டேய் ஒரு நிமிஷம் இருடா, பார்த்துட்டு இருக்கேன்டா. இருடா. ஐ லவ் யூ நிவி அப்படி சொல்லு மச்சான். டேய் சீ தூ. என்னடா காஸ்டியூம் இது? எந்திரா விட்றா, நானே அவள்கிட்ட போய் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. காமெடி பண்றா? இதான்டா உண்மை, இதான்டா ரியாலிட்டி. ஊருக்குள்ள அவ என்னென்ன லவ் பண்றா தெரியுமா? டேய் நான் ஏன் லவ் பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. சரி நீ சொல்ல வேணா, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா? சார் எங்க அக்கா போய் அஜயை கூப்பிட்டா. அக்கா பையன் அஜயா? தலைவா இங்க வாங்க தலைவா. வா தலைவா. ஒரு பொண்ணை நீங்க ப்ரப்போஸ் பண்ணு, எப்படி பண்ணீங்க? நான் உங்களை லவ் பண்ணேன். சூப்பர் தலைவா, நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. போங்க. எங்க அக்கா பையல கூட தெரியுது எப்படி ப்ரப்போஸ் பண்ண. நீலாம் என்னடா சி. டேய் நீ வேற ஏன்டா? எப்படா வருவாவ? இவன் என்ன லூசு மாதிரி பேசியிருக்கான். ஷோ இப்போ வரும்பாரு அந்த பொண்ணு. மல்லிகைப்பூ வச்சு வாடுதே, இந்த வள்ளிய நிலா வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற மச்சான். கருப்பசாமி எப்ப வருவா? ஏய் மச்சான் வந்துட்டா பாருடா, போய் ப்ரப்போஸ் பண்றான். போடா இத கையில பிடி. போ போய் ப்ரப்போஸ் பண்ணு. போ ஐ லவ் யூ நீ சொல்லு. போ சொல்லி தொலைடா. என்ன ஹரி வர சொல்லியிருந்த? என்ன விஷயம்? இல்ல நிவி, அது ஏன் ஹரி என்னாச்சு? சொல்லி தொலைடா. சொன்னப்பல சொல்றா. அது எப்படி சொல்றது? பரவாயில்ல ஹரி சொல்லு.
ஐ லவ் யூ நிவி. என்ன ஹரி திடீர்னு? இல்லை நிவி, அதான் சொல்லலான்னு. இல்லை, திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வேணா 2 நாள் கழிச்சு சொல்லவா? என்னடா இங்க பார்வை சொல்றா. சரி நிவி, போயிட்டு வரேன். சரி ஹரி, நான் வரேன். வாடா 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 என் தங்கமே, வாடா வாடா வாடா. ஓகேருமா? ஓகே தான் நினைக்கிறேன். விட மாட்டேன் நிவி, நீ கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். கிட்டாப்பா டேய், லொகேஷன் கட் ஆயிடுச்சுடா. அவ்வளோ ஸ்பீடா போக சான்ஸே இல்லடா. வாட்சோட லொக்கேஷன் கடைசியாக கட்டானது ரெயின்போ காலனி 3rd ஸ்ட்ரீட். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஹேக் பண்ண உடனே கண்டுபிடிச்சிடலாம். டேய் வேமா போடா. டேய் ரவி, நீ சொன்ன இடத்துல நிவி இல்லடா. என்னது, நிவியை காணோமா? டேய் ரவி, அவன் சிட்டி விட்டு தர சான்ஸே இல்லை. நீ அவளை கரெக்டாக ஃபாலோ பண்ண, நான் வரேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே செல்வா, அந்த வாட்சை மட்டும் சேஃபாக எடுத்துட்டு வா. உள்ளதாண்டா இருக்கேன், வா. டேய் என்னடா ஆச்சு? இரா ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு. அது வரையும் ஃபுட்டேஜ் பாரு. ஸ்கேன் ஆயிடுச்சுடா. ஆதார் கார்டு மேட்ச் பண்ணி போடு. ஆதார் கார்டோட மேட்ச் பண்ணி போடு. மணிகண்டன் தான்டா. மணிகண்டன் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி போடு. ஃபோன் நம்பர் 6374615032. போடுறா. 6374615032. இந்த நம்பரோட லொக்கேஷன்
என்னாச்சு நிவி? சொல்லு நிவி, என்னாச்சு? எனக்கு எடுத்துட்டாங்க ஹரி. ஆரம்பத்துல இருந்து என்ன லவ் பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு அப்படிதான் உன்னை பார்க்ல பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் அவன் வந்தான். அவன் என்னடி உன்னை லவ் பண்றது? நீ எனக்கு மட்டும்தான். சீ போடா பொறுக்கி. தூக்கடா அவளை. ஏண்டி எத்தனை நேரம் பின்னாடி வந்திருப்பேன்? நீ இவளை படுக்க வைங்கடா. காலப்புறா. ஏய் கத்தாதரி. நீ போட வெளியே. மொத்த வெளியே போடா. டேய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா, சொன்னா கேளுடா. வேணாம்டா. உனக்கு இல்லடா, நீ பொத்திட்டு வாடா. ஏய் எந்திரி. ஏய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஹரி. மயக்கம் தெளிஞ்சதும் நான் அங்கிருந்து ஓட பார்த்தேன். ஆனா அவனுங்க எப்படியும் என்னை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஒன்றும் இல்லை நிவி, ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஒன்றும் இல்லை நிவி, நம்ம இங்கேருந்து போயிடலாம். பயப்படாத. ஒன்றும் இல்லை, பயப்படாத நிவி. ரவி எங்க இருக்க? வேமா போடா. டேய் ரிவர்ஸ் வண்டிய. நட்பு நயம் நேயர்களுக்கு விஜே விஜயின் சார்பாக வணக்கம். சமீப காலமாக தமிழகத்துல பல இடங்கள்ல பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா நிவேதான்ற பொண்ணை 3 பசங்க சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. இதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. நம்ம இப்ப அந்த பொண்ணை தான் சந்திக்க போறோம். வணக்கம் நிவேதா. எதுக்கும் பயப்படாதீங்க நிவேதா, மக்கள் பாக்குறாங்க, தைரியமா பேசுங்க. கடந்த ஒரு வார காலமா தமிழக மக்களால் பேசப்படுற செய்தி என்னன்னா, நிவேதாக்கு நடந்த வன்கொடுமை. இதை பத்தி எங்களால தெளிவா கேட்க முடியலனாலும் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். சொல்லுங்க நிவேதா, என்ன நடந்துச்சு? சொல்லுங்க நிவேதா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு நிவேதா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலையில இருந்து இந்த சமூகத்தை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? அக்கா, இன்னும் அந்த சூழ்நிலைய நான் அந்த சமூகத்துல இருந்து கடந்து வரல.
எந்த பொண்ணுனாலையும் அவ்வளோ சீக்கிரமா இதுல இருந்து வெளியே வர முடியாது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் பல இடங்கள்ல பல பெண்களுக்கு நடந்திருக்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும் நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நினைச்சது இல்லக்கா, ஆனா பயந்துருக்கேன். எப்போ பயந்துருக்கேன்னா, அம்மா கூட சண்டை போடும்போது பயந்ததில்ல, அப்பா கூட விளையாடும் போதும் பயந்ததில்ல, ஸ்கூல்ல பரீட்சையில ஃபெயில் ஆகும் போதும் பயந்ததில்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சமூகத்தை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பயமே வந்துச்சு. சரிங்க நிவேதா, ஒரு பொண்ணா இந்த கேள்வியை கேட்க எனக்கே வேதனையா இருக்கு. அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? என்ன சார் சொல்றது, 3 பேர் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை கடத்தி கெடுத்திருக்காங்க சார். எங்கேருந்து சார் அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எப்படி சார் அவங்களால இது பண்ண முடியுது? அவங்க வீட்டிலலாம் அம்மா தங்கச்சிலாம் யாரும் இல்லையா? சொல்லுங்க சார், யாரும் இல்லையா? சார் உங்க கோவம் எனக்கு புரியுது, ஆனா பண்ணவங்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்களே. அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கான தீர்வை நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் ஊடகம், மீடியா. உங்களுக்கு பவர் வேற யாருக்கும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தீர்ப்பு ரொம்ப கடுமையா இருக்கணும். தீர்ப்பு கடுமையா இருக்கணும்னா எந்த மாதிரி சார்? மரண தண்டனை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த பிரச்சனை கொடுக்காத ஒரே தண்டனை மரண தண்டனை. மரண தண்டனைக்கெலாம் நம்ம சட்டத்தில் இடம் இல்லை சார். சட்டத்தில் இடம் வேணா உருவாக்குங்க சார். நான் இந்த பொண்ணுக்கு நடந்து முன்னா இங்கே பேச வரல. நம்ம நாட்டில் ஏகப்பட்ட விதத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு சேர்த்து தான் இங்கே பேச வந்திருக்கோம். இது மாதிரி விஷயத்துக்காகலாம் சட்டத்தில் மரண தண்டனை கொண்டு வர முடியாதுங்க சார். முக்கியமாக இந்த நேர்காணல் எதுக்குன்னா, இந்த பொண்ணை இப்படி பண்ணவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க அதை கொஞ்சம் பப்ளிக் கிட்ட சொல்லுங்க. என்ன சார் சொல்றதை கேட்காம திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு தான் கிடைச்சிட்டாங்கல்ல, நல்லா தானே இருக்காங்க. நீங்க வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். சொல்லுங்க நிவேதா, என்ன நடந்துச்சு? ஒரு 3 பேர் என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. சுத்திக்க காடு, ரொம்பவே பயமா இருந்துச்சு. வாயெல்லாம் மூடி ரொம்ப அடிச்சாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப தூரம் ஓடினேன், இருந்தாலும் என்னால முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலக்கா. இந்த மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தண்டனை கொடுப்பாங்கக்கா? டெல்லி மாணவி சம்பவம் இந்தியாவை மட்டுமா, இந்த உலகத்தையே ஒழுகுச்சு. ஆனா அந்த தப்பு பண்ணவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி சம்பவம், அந்த தப்பு பண்ணவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. இப்போ நம்ம திண்டுக்கல்ல இந்த சம்பவம், இதுக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க போறதில்ல. சரிங்க நிவேதா, நம்ம தொலைக்காட்சியில இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இனிமே எந்த பொண்ணுங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கான நியாயத்தை மக்கள் தான் கேட்கணும். எல்லாம் சரிதாப்பா. அந்த பொண்ணுகிட்ட அந்த வாட்சில் என்ன எப்படி கண்டுபிடிச்சிப்பீங்க சார்? அந்த வாட்ச் வேணுங்கிறதுக்காக தான் சார் அந்த படமே. ஓ ஆமாம் சார். ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சில் மட்டும்தான் சார் பிபிஎம் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இது நிஜ வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேரோட உயிரையுமே காப்பாற்றிருக்கு. காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போன லேடிக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்புறம் தனியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் இந்த பிரச்சனை உனக்கு நடந்திருக்கு. இப்போ SOSங்கிற செயலி எப்படி எல்லா ஃபோன்லேயுமே யூஸ் பண்ண வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சோட கான்செப்டை எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயுமே யூஸ் பண்ண வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அதிகமான பொருள் அதிகமாக செலவு பண்ணியா சார் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, காலில் போடுற செருப்பு, யூஸ் பண்ணுற ஃபோன், பார்க்குற டிவிலேருந்து எல்லா பொருட்களோட விலையுமே ரொம்ப அதிகம் தான் சார். ஆடம்பரமாக 30,000 40,000 மதிப்புள்ள பொருட்களை யூஸ் பண்ண தெரிஞ்ச நம்ம மக்களுக்கு அத்தியாவசியமாக நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய 5,000 10,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுனாலையும் எந்த தப்பும் இல்லை சார். சார், நம்ம டேலண்ட்டை சரியாக யூஸ் பண்ணதுனால சார் நம்ம இந்த டிஜிட்டல் லைஃப்க்கே வந்திருக்கோம். இந்த டிஜிட்டல் லைஃப்பில் நம்ம டேலண்ட்டை சரியாக யூஸ் பண்ணலன்னா அந்த லைஃப்பில் வளர்கிறதுக்கு உண்டான அர்த்தமே இல்லை சார். சார், டிஜிட்டல் லைஃப்பில் இருக்க தப்பை மட்டுமே பார்க்குற மக்கள் அதில் இருக்க நன்மைகளையும் பார்க்கணுன்றதுக்காக தான் சார் இந்த படமே. வெரி குட் பாய்ஸ்.
ஆமாம் சார், உங்கள் பொண்ணுங்க நடந்த சம்பவத்தை தான் சார் படமாக எடுத்திருக்கோம். சார் இந்த படத்தை நான் கொடுத்தனால இது எங்கள் படம் நினைக்காதீங்க சார், இது உங்கள் பொண்ணோட படம் சார் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரொடியூசர்கிட்ட கொடுங்க சார். இந்த பொண்ணை இப்படி பண்ணவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்க அம்மா தங்கச்சியெல்லாம் பார்த்தா இப்படிதான் தோணுமா? போடா வரேன், போடா வரேன். இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அந்த நிறைய தப்புக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு Thank you.